வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மற்றொரு காணொளியில உங்கள எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன விஷயம்ன்னா, நாளைக்கு அஸ்வஸ்ம காசு வைப்பிலிடுறாங்களாம். அஸ்வஸ்ம காசு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். போய் எடுத்துக்கொள்ளுங்க. அஸ்வஸ்ம காசு மறுபடியுமா மே மாசத்துக்கான கொடுப்பனவு, போன மாசமே சித்திரை பெருநாளைக்கான காச 2 கட்டமா பெருநாள் கொண்டாட்டம்னு ஒண்ணு போட்டுட்டு, அதிலயும் பாதி பேத்துக்கு வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த முறை எப்படி போடுவாங்க அப்படிங்கிற டவுட் இருக்குதா? இருக்கணும். இருந்தா தான் டவுட் இருந்தா தான் அடுத்து நாங்க கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டு, அப்புறமா நெறைய விஷயங்கள நாங்க தெளிவோட செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னன்னா, அசெஸ்மெ 1ஆம் கட்டம், அப்புறமா 2ஆம் கட்டம். அதுல 2 கட்டத்திலயுமே சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே குடுக்குறாங்களாம். யாருக்கு? 70 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான கொடுப்பனவு தான் அது. 70 வயசுக்கு மேற்பட்ட 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டத்தில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, தகுதி பெற்ற முதியவர்களுக்கு 7,00,000 பயனாளர்களுக்கு மேல இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு காசு நாளைக்கு வங்கிக்கு வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் காச நீங்க திங்கட்கிழமை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இப்ப 29ஆம் தேதி காசு போடுறாங்க. அது வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறமா சாட்டர்டே, சண்டேஸ் வருது. ஸோ பேங்க் ஹாலிடே அண்ட் த சேம் டைம் வெசாக் ஃபெஸ்டிவல் வேற வருது. ஸோ அந்த டைம் எடுக்க இயலாது. ஸோ அலைஞ்சு திரியாதீங்க. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்க போய் காசு எடுங்க. இன்னைக்கு வந்த நியூஸ் இது. 29ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் காசு பேங்க் போடுவாங்க. நலன்புரி நன்மைகள் சபையின் மூலமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நியூஸ்ல. அதுக்காக நான் அந்த நியூஸ உங்களோட ஷேர் பண்றேன். மற்றொரு விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, எப்படியுமே காசு மண்டேக்கு பிறகு தான் எடுக்க இயலும் அப்படிங்கிறத. ஸோ மறந்துராம நீங்க செக் பண்ணிட்டு போங்க. ஒரு சிலவங்களுக்கு காசு வந்துச்சுன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் காட்ட மாட்டேங்குது. காசு டிபாசிட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி. கிரெடிட் ஆகுனது காட்டாம இருக்கு. காச நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அலர்ட் மெசேஜ் மட்டும் வருது சிலவங்களுக்கு. ஸோ பார்த்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அந்த மெசேஜ கொஞ்சம் பாஸ் பண்ணி விடுங்க. மற்றொரு காணொளியில சந்திக்கலாம்.